நான் தவற விட்டு அது மிகப்பெரிய ஹிட்டுன்னு உண்மையாக ஒரு படம் இல்லை. நான் வேறான்னு தப்பிச்சு போய் அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கு நிறையா. சிட்டிசன் கேனியும் ஷாஷாங்க் ரெடெம்ப்ஷனை பார்த்துட்டு அதே நம்ம எடுக்க போகிறோம். அந்த பட்ஜெட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஸ்கேல்லையும் படம் எடுக்க போகிறதில்ல. கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். உடனே நீங்கள் ஒரு 10 பெரிய படங்கள் சொல்லிட்டா வந்து நீங்கள் பெரிய புத்திசாலி அவசியம் கிடையாது. நீங்கள் பெரிய டைரக்டர் பேர் 5 சொல்லிட்டாலும் நீங்கள் பெரிய புத்திசாலி கிடையாது. என்னால் ஹாலிவுட்டில் இருக்கிற 25 டைரக்டர் பேர் சொல்லணும்னா 5 தாண்ட முடியாது. எனக்கு ஞாபகம் கூட வராது, அவளை பார்க்குறதும் கிடையாது. ஆனால் நான் 25 படம் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை சார்? நீங்கள் பர்டிகுலர் எல்லா ஜேர்னலையும் ஒர்க் பண்ணிட்டீங்க. இன்னும் நான் இந்த ஜேர்னலை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணி எனக்கு இந்த ஜேர்னலில் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைனா நீங்கள் எந்த ஜேர்னல் சார் சொல்லுங்கள்? எதுவுமே கிடையாது. நல்ல கதையாக இருந்தால் எதுவுமே நல்ல இப்போ கட்டா குசின்னு ஒரு படம் பண்ணேன். ஆமாம், ஃபேமிலி ட்ராமா. அது ஃபேமிலி ட்ராமா. யாராவது ஃபேமிலி ட்ராமா பண்ணணும்னு ஆசையே பட மாட்டாங்க. கதை கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு, பயங்கர காமெடியாக இருந்துச்சு, ஒர்க் ஆகும்னு தோணுச்சு எனக்கு. எல்லா கல்யாண நாமளைக்கும் அந்த படம் பிடிக்கும், கல்யாண பொம்பளைக்கும் அந்த படம் பிடிக்கும். அதனால போய் படம் பண்ணேன், அவ்வளோதானே. ஸோ இதனால் ஜான்றாலாம் ஒன்றுமே கிடையாது. கதை நல்லா இருந்துச்சா, உங்களை கன்வின்ஸ் பண்ணா, நல்லா இருக்குன்னு தோணுச்சா, படம் பண்ண வேண்டியதானே, அவ்வளோதான். இன்றைக்கி உங்களோட ஸ்டூடெண்ட் விஷ்ணு இருக்கார்ல சார், அவர் வந்து அவருடைய வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது சார். மெர்சல், அதுக்கப்புறம் பிகில் பண்ணார், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஹிந்தியில் போய்ட்டு ஜவான் பண்ணுறாரு. மிகப்பெரிய ஜவானை பொறுத்தவரை சினிமாட்டோகிராஃபிக்கு மிகப்பெரிய பேர். நீங்களும் பார்த்துருப்பீங்க படம். எப்படி இருந்தது சார் அது? எப்படி அந்த மூமெண்ட் இருக்குது சார் உங்களுக்கு அதை பார்க்குறப்ப? நீங்கள் வந்து கிளாஸில் டீச்சராக இருக்கீங்க, உங்கள் பையன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான், இல்லை இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டான்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த டீச்சருக்கு எப்படி இருக்கும்? அதுதானே. உங்களோட பெரிய ஆளாரான் ஊருக்கே அவனுக்கு தெரியுதுன்னா டீச்சர் சந்தோஷம் தானே படுவாங்க. அதுதான் என்னுடைய மனநிலை. நீங்கள் எது ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க சார்? ஒரு 3 படங்கள் பண்ணால் அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு படமே சேலஞ்ச் தானே. முதல் படம் அவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு முதல் படம் கேமராமேன் வந்து நீங்கள் எல்லாம் கேட்பாங்க, நிறைய லைட்டு கிட்டலாம் கொடுத்துட்டா ஈஸி தானே படம் எடுக்கிறதுன்னுவாங்க. அவ்வளோ லைட்டை பார்த்தாலே பயம் வந்துடும், எது எங்கே வைக்கிறதுனே தெரியாது முதல்ல. அவ்வளோ பெரிய ஸ்கேலில் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு அவ்வளோ பெரிய ஹீரோவை வச்சு முதல் படம் பண்ணுறதுலாம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் அங்காடி தெரு பண்ணும்போது ஃபஸ்ட் ஷாட் எனக்கு ஞாபகம் இருக்குது. என் கை லேசாக உதறிட்டு இருந்துச்சு, அதை பிடிச்சி அந்த ஃபஸ்ட் ஷாட் முடிக்கிற வரைக்கும் ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். அங்காடி தெரு எல்லாம் புதுசு, அவங்களாம் யாருன்னே தெரியாது நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம். அதுக்கு பதட்டம் வருதுன்னா அவங்க முன்னாடி விஜய் நிற்பார், அப்போ நீங்கள் கேமரா பிடிக்கணும், எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு. அதனால் அதை ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுறாருன்னா அது ரொம்ப, அதுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வேணும். அது விஷ்ணுக்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன், ரொம்ப தெளிவான ஆள். ஸோ எந்த படம் பெஸ்ட்டுன்னா இப்போ ஜவான் நீங்கள் போக தேவையில்லை, முதல் படமே பெஸ்ட்டு தானே, அதை பண்ணுறதே பெரிய கஷ்டம் தானே. இப்போது சில படங்கள் தேட்டரில் பார்ப்பீங்களா சார்? அதில் வந்து இப்போ சில படங்கள் உங்களுக்கே தோணும் இந்த படம் நம்ம பண்ணியிருக்கலாமே, நீங்கள் அப்படி நினச்ச ஏதாவது படம் உண்டா சார்? நிறைய தோணுங்க. நான் ரீசெண்டாக பார்த்து எனக்கு தோணுன படம் வந்து டாடான்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம் சார். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு வந்துருக்கனால பண்ணியிருந்தேன். அந்த படம் ரொம்ப நல்லா கேமரா, ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப நல்லா கேமரா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அவ்வளோ அழகான ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பெரிய படத்தை பார்த்து தோன்றதை விட எனக்கு அந்த படம் தோணுச்சு, நம்ம வந்திருந்தா பண்ணியிருந்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம் அந்த படத்தை அப்படின்னு தோணுச்சு. அதுமாதிரி நீங்கள் தவற விட்ட படங்கள்னா? நான் தவற விட்டு அது மிகப்பெரிய ஹிட்டுன்னு உண்மையாக ஒரு படம் இல்லை. நான் வேறான்னு தப்பிச்சு போய் அந்த படம் ஃப்ளாப் ஆகிருக்கு நிறையா. அதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காது, பட் ஐயோ நம்ம விட்டோமே மிஸ், இவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு எந்த படமே இருந்ததில்லை, ஜட்ஜ்மெண்ட் ஓரளவுக்கு பழிச்சிடும். உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக எந்தெந்த படங்கள் சொல்லுவீங்க சார்? எல்லா படமே இன்ஸ்பிரேஷன் தான், இந்த படம் கிடையாது. எல்லா டாடா பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. பெரிய படங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தோணும். ஸோ அதனால் இன்ஸ்பிரேஷன் வந்து இந்த படம்னு சொல்ல முடியாது. எல்லா படமும் ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்கும். ஒன்று பாசிட்டிவாக கற்றுத்தரோம், இல்லை நெகட்டிவ் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கற்றுத்தரோம். அது எல்லாமே பாடம் தானே உங்களுக்கு. அதுமாதிரி கேவி ஆனந்த் சார்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு இதனால் சார் ஸ்பெசிஃபிக்காக அவர்கிட்ட தான் நீங்கள் சூஸ் பண்ணது, பர்டிகுலராக அவர்கிட்ட சேரணும் அப்படிங்கிறது யோசிச்சது இதனால்? சரி, நான் காலேஜ் முடித்த பீரியட் சொன்னேன், அப்போ தான் நான் வந்து கேமராமேனே நான் வந்து முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே ஆரம்பித்தேன் சினிமாட்டோகிராஃபி. அப்போ நிறையா புக்ஸ் எல்லாம் வாங்கி நான் லைப்ரரி போய் எடுத்துகிட்டு ஜெராக்ஸ் போட்டு படிக்க ஆரம்பிப்பேன். அதில் என்னென்ன டெக்னிக்லாம் புதுசாக இருக்கோ, நமக்கு புதுசாக தெரியுதோ, அதை ஒருத்தர் இந்தியாவில் பண்ணியிருப்பார், அவர் தான் கேவி ஆனந்த். அதுதான் முதல் காரணம். நான் வந்து கிராஸ் ப்ராசஸிங்னு ஒன்று படிக்கிறேன். அது வந்து அவர் வந்து இந்த முதல்வன் அப்படின்ற ஒரு படத்தில் ஷக்கலக்க பேபின்ற பாட்டில் அதை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யூவி லைட்டிங்னு ஒன்று படிக்கிறேன், அதை காதல் தேசம் ஹலோ டாக்டர் ஒரு படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அது மாதிரி நீங்கள் எதை படிச்சிங்கனாலும் அவர் அந்த படத்தில் ஏதோ ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். இன்ஃபேக்ட் இந்தியாவுடைய செகண்ட் டிஐ ஃபில்ம் வந்து அவர் பண்ணது. சவுத் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு டிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார் தான் முதல்ல பண்ணார். இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் 35 அவர் தான் பண்ணார். ஸோ எல்லாத்தையுமே பயங்கர டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டு. எதை படித்தாலும் அது ஒரு கேமராமேன் பண்ணியிருக்காரு. அவர் நம்ம ஊரில் தான் இருக்கார். இவர் தான் பெஸ்ட்டு, இவர்கிட்ட சேர்ந்துடணும். ஆனால் சேர்கிற ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டப்பட்டு பார்த்து கற்று பிடிச்சி போய் சேர்ந்தேன். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் சரியாக நடந்திருக்கு. நான் 2 ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஒன்று கேவி ஆனந்த் சேரணும், அப்படி இல்லைன்னா சந்தோஷம் சார்ட்டு சேரணும். இது 2 தான் ஆப்ஷன். முதல் ஆப்ஷன் இவரை ட்ரை பண்ணேன், இவர்கிட்டே சேர்ந்துட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டேன். ஸோ அது லக்கு ஒர்க் ஆச்சு எனக்கு அந்த பீரியடில்.
பர்டிகுலராக இப்போ நீங்கள் 5 சினிமோட்டோகிராஃபர் உங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதுன்னா நீங்கள் யாரை சார் சொல்லுங்கள்? 5ல் 50 சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு படம் அந்த டாடா கேமரா ரொம்ப பிடிச்சிச்சுங்க. அவர் வந்து நெட்லாம் தேடி பார்த்து படிக்க ட்ரை பண்ணேன். யார் அவர், என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேன்னா அந்த படத்துக்கான பர்ஃபெக்ட் ஒர்க்கு அவர் பண்ணியிருந்தார். அது இல்லாமல் எனக்கு ரவிவர்மன் ரொம்ப பிடிக்கும், திரு பிடிக்கும், சந்தோஷ் சிவன் பிடிக்கும், பிசி ஸ்ரீராம் சார் பிடிக்கும், அது நிறைய சொல்லிட்டேன், ரவிகே சந்திரன் பிடிக்கும், மணிகண்டன் பிடிக்கும். எல்லாருமே பெஸ்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க. மனோஜ் பரமம் சார் ரொம்ப பிடிக்கும், எஸ்ஆர் கதிர் பிடிக்கும், விஷ்ணுவை பிடிக்கும். வேறு என்ன இதில் நிறைய விஷயம் படம் நல்லா இருந்துச்சா போய் பார்ப்பேன், அவ்வளோதானே. அதில் இதெல்லாம் நல்லாயிருக்கும், நீங்கள் அந்த டெக்னிக்கை ஞாபகம் வச்சுப்பீங்க, நம்ம ஒரு படத்தில் பண்ணணுன்ட்டு. ஸோ இவ்வளோ தான். ஸோ 1 2ன்னு இல்லை, அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அந்த கேமராமேன் பிடிக்கும். இப்போ ஜெயம் ரவி சார், சிம்பு சார், விஷால் சார், அதுக்கப்புறம் பர்டிகுலராக ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எல்லா ஆர்டிஸ்ட் கூட அவங்கள்ட்ட நீங்கள் தனித்துவமாக பார்க்குற விஷயங்கள் என்ன? ஏன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு விஷுவலாகவே வந்து அவங்கள பார்க்குறது கேமரா. அது எப்படி இருந்தது தனித்துவமாக நீங்கள் அவங்கள்ட்ட பார்க்குற விஷயம்? ஒரு அது எப்படி சொல்கிறதுனா, அதாவது பிரியாணி இருக்குல்ல, தலப்பாக்கட்டியில் இருக்கும், வேறு என்ன எங்கெல்லாம் இருக்கும், தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்குது, அது என்ன சொல்லுங்கள், சேலம் இருக்கும். அதுக்கப்புறம் புகாரியில் இருக்கும். இதில் எந்த பிரியாணி சூப்பர்னா, ஒரு பிரியாணியும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்காது. புகாரி பிரியாணி தலப்பாக்கட்டி பிரியாணியே இருக்காது. தலப்பாக்கட்டி பிரியாணி அதனால இதுவா இன்னொன்று சொல்லுவாங்களே ரொம்ப ஃபேமஸ்ஸு தாம்பரத்தில் இருக்குமே, யாமைதீனா சார், யாமைதீனா இருக்காது. இதில் எந்த பிரியாணி ஸ்பெஷல்னால் எல்லா பிரியாணியும் நல்லா தான் இருக்கும். ஒன்று வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாள் எல்லா நாளும் எல்லாத்தையும் சாப்பிடவே மாட்டோம். ஒரு நாள் ஆர்ஆர் போவோம், ஒரு நாள் யாமைதீன் போவோம், ஒரு நாள் தலப்பாக்கட்டி போவோம். இதான் அதுக்கு பதில். ஒரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க வேறு மாதிரி தான் இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு யூனிக் இது இருக்கும். ஸோ விஷால் வந்து என்றைக்குமே வந்து சிம்பு ஆக முடியாது, சிம்பு என்றைக்குமே ஜெயம் ரவி ஆக மாட்டார். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இதான், இதில் யாரும் ஸ்பெஷல் நீங்கள் சொல்லவே முடியாது. நான் வந்து எல்லா பிரியாணியுமே சாப்பிட்ருக்கேன். சில நாள் போர் அடிச்சா தலப்பாக்கட்டி போவேன், என்ன அந்த பிரியாணி போர் அடிச்சிச்சின்னு ஒரு நாள் யாமைதீன் போயிடுவேன். இவ்வளோ தான் அதுக்கு, இதுதான் அதுக்கு பதில். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற டேரக்டர்னா யாரை சார் சொல்லுவீங்க? இந்த டேரக்டர் நல்ல கதை வச்சுருந்தா ஒர்க் பண்ணுவாங்க. சொல்கிற கதை நல்லா இருந்துச்சுன்னா அந்த பையன் புதுசா பழசா எஸ்டாப்ளிஷ் டேரக்டராக எந்த அவசியமும் கிடையாது. இந்த கதை சூப்பர், இது ஓடிடும் அப்படின்னு தோணுச்சுன்னா வேலை செய்ய வேண்டியதானே. அதனால் இந்த டைரக்டர்னு கிடையாது. யார் மணிரத்னம் கூப்பிட்டாலும் நான் போய் பண்ணுவேன், புதுசாக ஒரு பையன் கூப்பிட்டாலும் நான் போய் படம் பண்ணுவேன், யார் கூப்பிட்டாலும் சந்தோஷம் தான். அதனால் இது நான் பெரிய கேட்டகரைஸ் பண்ணி என்னுடைய இதிலே நீங்கள் பார்க்கலாம். ஆமாம் சார், பார்த்துருக்கேன் சார். நான் ஒரே ஆள்லாம் கிடையாது, யார் வந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு, கதை நல்லா இருந்துச்சு போய் பண்ணிவிடுவேன். புதுசாக தான் ட்ரை பண்ணுவேன். எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஐ ஹேவ் நோ ப்ரையாரிட்டிஸ். எதுனாலும் பண்ணலாம். நீங்கள் எதாவது நல்ல கதை வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள், படம் பண்ணுவோம். கண்டிப்பாக இருந்தால் சொல்கிறேன் சார், டெஃபினட்டாக. இப்போ அடுத்து என்னென்ன படங்கள் சார்? ஒரு தெலுங்கு படம் ஆரம்பிக்க போகிறாங்க. ஒரு தெலுங்கு படம் வந்து அல்லரி நரேஷ் படம் சைன் பண்ணியிருக்கேன். டிசம்பர்லேருந்து ஷூட்டிங் போகும். அது ஒன்று பண்ணணும். இன்னொரு ஹிந்தி படம் ஒன்று ஸ்டார்ட் ஆக போகுது, அது இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை. ஷூட்டிங் டேட்ஸ் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. கங்கனா ரனாவத் படம் ஒன்று. ஓகே சார். அது இன்னும் டேட்ஸ் எப்போன்னு தெரிஞ்சிச்சு ஆரம்பிக்கும். அவர் ஃபஸ்ட் டைம் டைரக்டர். அவர் மலையாள டைரக்டர். அவர் மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காரு. அவரும் ஃபஸ்ட் டைம் தான். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஹிந்தியில் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது டேட்ஸ் எப்போன்னு தெரிஞ்சுதான் அந்த படம் இருக்கும். இதான் லைன். சார் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண டேரக்டர்னா யாரை சார் சொல்லுவீங்க? ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ண, நான் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுவேன், போவேன். நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் நிறையா பண்ணுவீங்க. அதெல்லாம் டக்குன்னு இப்போ தோணும்ல உங்களுக்கு, இந்த இவர்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம பண்ணலாம் இந்த விஷயங்கள், இவங்கெல்லாம் இதை செட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு? திரு சொல்லலாம், கிருத்திகா உதயநிதி சொல்லலாம், பிரதீப் ரங்கநாத் சொல்லலாம். என்ன இவங்க எல்லாமே கம்ஃபர்ட். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் போகணும். இவங்க எல்லாருமே இதை பண்ணுவாங்க. என்ன சொல்ல போகிறாரு ஹரிகரன் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்களை வேலை கரெக்டாக நடந்துச்சுனாலே நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. அவங்க சைடில் வேலையை சரியாக பண்ணிட்டாங்க, ஆர்ட்டு சரியாக டைமுக்கு வந்துட்டாங்க, சரியாக பிளான் பண்ணிட்டாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து சரியாக அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ சீன்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாசிங் அவனா விடணும், அடுத்த ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு வந்து டைமுக்கு நிப்பாட்டணும், அடுத்த செட்டு ரெடி ஆச்சான்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் யாரால் பார்க்க முடியும்னா தெளிவான டைரக்டர், தெளிவான அசிஸ்டன்ஸ் வச்சுருப்பார். அவங்க தெளிவாக வேலை செய்வாங்க. அப்போ அந்த கேமராமேன் தெளிவாக இருப்பார். இங்கே முதல்ல பிரச்சனை இருந்துச்சு வச்சுங்க, தப்பான டைரக்டர் தப்பான அசிஸ்டன்ஸாக வச்சுருப்பார். அவங்க தப்பாக வேலை செய்வாங்க, கேமராமேன் ஃபுல் டென்ஷனில் இருப்பார். இவ்வளோ தான். இவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக வேலை செய்வாங்க. இவங்க எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்து என்னென்ன படங்கள் சார் பண்ணுறீங்க தமிழில்? நல்ல தமிழ் இப்போதைக்கு இல்லை. ஒன்று தெலுங்கு, இன்னொன்று வந்து ஹிந்தி தான். தமிழில் இப்போ வரைக்கும் எதுவும் சைன் எதுவும் பண்ணலை. அதாவது சினிமா இப்போ உள்ள சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த படம்லாம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன்னா என்னென்ன படங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க சார் நீங்கள்? எல்லா படத்தையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு நல்லது. ஆமாம் சார். ப்ரொடியூசருக்கு காசு. இந்த படத்தை பார்க்காதீங்க நான் சொல்லுவேன். எல்லா படத்தையும் பாருங்கள். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சில படங்கள் இருக்கும், அதை பண்ணாதீங்க. நல்லா இருக்குது இதெல்லாம் பண்ணலாமேன்னு சில படம் இருக்கும், அதை பண்ணுங்கள். ஐ வில் நெவர் சே டோன்ட் வாட்ச் திஸ்ன்ட்டு. ஏன்னா சரி டேஸ்ட் வந்து பயங்கரமாக இதாகுங்க. இப்போ நான் வந்து புஷ்பாலாம் படம் ரிலீஸ் ஆகும்போது கேட்டேன் எப்படி இருக்கான் படம் அப்படின்ட்டு.
வேஸ்ட்டு உட்காரவே முடியல, பயங்கர போர், ஓவர் மசாலா அப்படின்னாங்க. ஒரு வாரம் கழிச்சு கேட்குறேன், அந்த படம் இந்தியாவே கலக்கிட்டு. ஸோ இப்போ அந்த அந்த வேஸ்ட்டுன்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு புஷ்பா பிடிக்கல. அவங்க என்ன சொல்லுவாங்க இன்னொருத்தர் போயிட்டு, என்ன குட் ஃபிலிம்ஸ் என்னெல்லாம் நீ பார்க்கணும், புஷ்பா பார்க்காதுன்னுவாங்க. அந்த படத்தில் ஒருத்தர் நேஷனல் அவார்டு வாங்கிட்டு போயிட்டார். அல்லு அர்ஜுன் சார் இல்லை, அவர் நேஷனல் அவார்டு வாங்கிட்டார். அந்த படம் பார்ட் 2 வந்து வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ புஷ்பாவை நல்லா இல்லைன்னு சொன்னவங்க தப்பானால அப்படி கிடையாது. அதனால் அது என்னுடைய தாட் ப்ராசஸ். எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னா எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு பிடிச்ச படம் எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அன்பே சிவம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஓடல. ஆமாம் சார், என்னுடைய ஃபேவரட், அது என்னுடைய இதில் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் படம் வந்து அன்பே சிவம். அது ஓடலையே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த படம் பார்க்கவே கூடாதுன்னு சொல்கிற படத்தில் கூட இல்லை, என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்து நிறையா கற்றுக்கலாம். இதெல்லாம் நான் பண்ணக்கூடாது, இந்த படம் ஏன் போர் அடிக்குது, இந்த படத்தை என்னெல்லாம் சொதப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஐ வுட் நெவர் சே இதை பார்க்காதீங்க, இதை தான் பாருங்கள் அப்படின்னா உடனே நம்ம வந்து சிட்டிசன் கேனையும் ஷாஷாக் ரெடெம்ஷனை பார்த்துட்டு அதே நம்ம எடுக்க போகிறோம். அந்த பட்ஜெட்டும் கொடுக்க போகிறதில்ல, ஸ்கேல்லையும் படம் எடுக்க போகிறதில்ல. கேட்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டிய படங்கள் சிட்டிசன் கேன், அப்புறம் அப்படின்னு ஒரு 10 படம் சொன்னோம். நம்ம பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரி தெரியும். உண்மையாக சொல்ல போனீங்கன்னா கடைசி 6 மாதத்தில் நான் தியேட்டருக்கே போகல. எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணெல்லாம் முடியாமல் இருந்தார், ஹாஸ்பிட்டலில் அங்கே எங்கே சுற்றிட்டு இருந்தேன், தியேட்டருக்கே நான் போகல. தியேட்டருக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. உடனே நீங்கள் ஒரு 10 பெரிய படங்கள் சொல்லிட்டா வந்து நீங்கள் பெரிய புத்திசாலி அவசியம் கிடையாது. நீங்கள் பெரிய டைரக்டர் பேர் 5 சொல்லிட்டாலும் நீங்கள் பெரிய புத்திசாலி கிடையாது. என்னால் ஹாலிவுட்டில் இருக்கிற 25 டைரக்டர் பேர் சொல்லணும்னா 5 தாண்ட முடியாது. எனக்கு ஞாபகம் கூட வராது, அவளை பார்க்குறதும் கிடையாது. ஆனால் நான் 25 படம் பண்ணிட்டேன். அவ்வளோ நீங்கள் அதை மனப்படம் பண்ணிங்கன்னா 1 மார்க் இதுலையோ இல்லை 10 எழுதலாம். நீங்கள் படம் பண்ண முடியாது. பேரை ஞாபகம் வச்சுக்கிறதோ இந்த படத்தை பார்த்துட்டேன்னு சொல்கிறதுனாலையோ நீங்கள் பெரிய ஆள் அடையவே முடியாது. 50 படம் பாருங்கள், அதை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி ரைட்டிங் என்ன, அது மூமெண்ட் என்ன, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் 1000 படம் பார்த்து எதுவுமே கற்றுக்காமல் இருக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. அதெல்லாம் நிறைய பேர் தெரியும். சில பேர்லாம் இந்த ஆரம்ப காலத்தில் என்ன பயமுறுத்திருக்காங்க. பேசும்போதே வந்து இந்த கேமராமேன் தெரியுமா, இல்லைங்க தெரியாது அப்படின்னா, இந்த டேரக்டர் தெரியுமா தெரியாது, கோவப்பட்டுருவாங்க. எதுக்கு சொல்ல தெரியாதுன்ற, அப்புறம் எப்படி தான் டேரக்டர் ஆக கேமராமேன் ஆக எதுக்கு தெரியணும், இல்லை அப்புறம் எப்படி இன்ஸ்பிரேஷன் வரும், ஏன் வரணும்? நீங்கள் ஒரு கதை சொல்ல போகிறீங்க, எனக்கு ஏதோ ஒன்று தோணும், ரைட்டோ தப்போ நான் எடுப்பேன், அவ்வளோதானே. என் படத்தவொடனே இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டோம், நான் ஏங்க அதெல்லாம் போய் தேடி பார்க்கணும்னு. அதனால் சரி, யூ நீட் நாட் வாட்ச் எல்லா படத்தையும். இந்த படத்தை நீ பார்த்தே தீரணும். சில பேர் ஐயோ இதை பார்க்கலையா, ஏன் சினிமாவில் இருக்கேன்னுவாங்க. ஏன் அதை பார்க்காம சினிமாவில் இருக்கக்கூடாதுன்னு. அப்படிலாம் ஒரு படமே கிடையாதுங்க. சிட்டிசன் கேனே இப்போ ஏன் எடுக்கணும்? முதல்ல அது ஒருத்தர் எடுத்துட்டாங்க, அப்புறம் ஏன் எடுக்கணும்? உங்களுக்கு கற்றுக்கணும்னு தோணுச்சுன்னா எல்லா படத்தையும் பாருங்கள், பிடிக்கலன்னா அதை விட்டுருங்க. ஆனால் ஐ வில் நெவர் சே இந்த படத்தை நீங்கள் பார்த்து இது கண்டிப்பாக பார்த்துருக்க வேண்டிய படங்கள் எதுவுமே கிடையாது. இப்போ எனக்கு ரீசெண்ட் டாடா பாருங்கள், வேறு ஏதாவது ஜவான் பாருங்கள், எப்படி லைட் பண்ணுறது, பெரிய ஸ்கேல் லைட் பண்ணுறதை பாருங்கள். நல்ல படம்னா டாடா பாருங்கள், எவ்வளோ தானே. டாடாலாம் சொன்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன டாடா சொல்கிறாரு இது, ஒரு சிட்டிசன் கேம் தானே சொல்லணும், அது இல்லை பெரிய காட்ஃபாதர் தானே சொல்லணும். காட்ஃபாதர்லாம் என் ஒய்ஃபு நான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப போர் அடித்து பார்க்கலான்னு போட்டேன். ஒரு 15 நிமிஷம் பார்த்தாங்க, என்னடா படம் அது இவ்வளோ போர் அடிக்குது போயிட்டாங்க. இப்போ நான் ஒருத்தர்கிட்ட போய் நீ காட்ஃபாதர் பாருங்க, அவர் அந்த மாதிரி இப்போ ஒரு படம் எடுத்து வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடியன்ஸ் இருக்க மூடுக்கு அதெல்லாம் பார்ப்பாங்க நினைக்கிறேன். அது ஸ்லோவாக போவாங்க, பேசுவாங்க, அதெல்லாம் ஓடாது. இன்ஃபேக்ட் எனக்கே என் வயசில் எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரு, ஊமை விழிகள்னு ஒரு படம். ஆமாம் சார், விஜயகாந்த் சார் படம் பயங்கரமாக சொல்லி எங்கள் அண்ணன் பில்டப் கொடுத்துருக்காரு சின்ன வயசுலாம். இப்படி இருக்கும் தெரியுமா அந்த படம், ஒரு பாட்டி வரும், அந்த பாட்டி வந்தாலே அப்படியே பயமாக இருக்கும் தியேட்டர்லன்னாரு. சின்ன வயசில் அப்போலாம் நான் தியேட்டர்லாம் பெருசாக போனதில்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு நான் காலேஜ் எல்லாம் முடித்து காலேஜ் முடிக்கிற பீரியடில் டிவியில் ஒரு முறை அந்த படத்தை போட்டாங்க. எங்கள் அண்ணன் பில்டப் வச்சு நான் அந்த படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு. என்ன அந்த பாட்டியை பார்த்தா பயந்துட்டேன், அதுதான் காமெடி பண்ணிட்டு இருக்கு, இதுக்காக நீ பயந்துன்னு கேட்டேன். ஸோ இப்போ ஊமை விழிகள் ரெஃபரன்ஸாக இப்போ சொன்னீங்கன்னா இப்போ இருக்கிறவனுக்கு என்ன இதாகும்? இன்றைக்கி கரண்ட்டில் ஒரு படம் ஓடுதில்ல, அதை போய் பாருங்கள், ஏன் ஓடிச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். பழசெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அது கிளாசிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பார்த்தா சந்தோஷங்க, பார்க்கலனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்கு நிறையா படிங்க, நிறையா பாருங்கள், அது பிடிச்சிருக்கு பிடிக்காத எடுத்துக்கோங்க, நீங்கள் நல்ல படம் பண்ணுங்கள், அவ்வளோதானே. சார் இவ்வளோ நிறைய வந்து எங்கள் கூட பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பயணத்தையும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக சொன்னீங்க. நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள், அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிட்டது, அதெல்லாம் ரொம்பவே எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய விஷயங்கள் இருந்தது சார். இதில் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி.